Hi friends, welcome to TNE சேவை சேனல். இன்னைக்கு நாம 2024க்கான இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் ஜாபுக்கு எப்படி ஆன்லைன் மூலம் அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். மேலும் 2 இயர்ஸா நான் ஐடிகே வாலண்டியரா இருக்கேன். இதுக்கான சேலரி எப்படி கொடுக்கறாங்க மற்றும் இதுவரைக்கும் நான் எவ்வளவு சேலரி வாங்கியிருக்கேன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நான் இந்த வெப்சைட்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜை ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா click to start the volunteer registration formனு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ அப்ளை பண்றதுக்கான பேஜ் ஓபன் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் உங்க நேமை கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்க டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க மெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே உங்கள் முகவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் உங்க டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்க லோக்கல் பாடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க வார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய அட்ரஸை ஃபுல்லா டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பின்கோட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே நீங்கள் எங்கு தன்னார்வலராக செயல்பட விரும்புறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதுல உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கல்வி மற்றும் தொழில் விவரங்கள்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய தொழிலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்க பிஎட் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. முடிச்சிருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. நெக்ஸ்ட் டிடிஎட் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. முடிச்சிருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. அடுத்தது ஆர்சியால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டம் ஏதேனும் படித்தவரான்னு கேட்டிருக்காங்க. படிச்சிருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. நெக்ஸ்ட் இதர கேள்விகள் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுல தன்னார்வலர் தொண்டு விருப்ப நிலைன்னு இருக்கும். இதுல முழு நேர தன்னார்வலர் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தடுப்பூசி விவரம்னு இருக்கும். அதுல எத்தனை COVID-19 தடுப்பூசி போட்டீங்கன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்கிற ஆப்ஷனை விருப்பம் இருந்தா ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்க கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கீழே இருக்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்க பிளாக்கோட ஐடிகே கோஆர்டினேட்டர் உங்களை கான்டாக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் இல்லம் தேடி கல்வி மூலமா நான் எவ்வளவு சேலரி வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். 2022 டிசம்பர் மாசம் நான் ஐடிகேல ஜாயின் பண்ணேன். அப்போல இருந்து இப்போ வரைக்கும் கால்குலேட் பண்ணா மொத்தம் 26 மாசம் வருது. இதுல 24 மாசத்துக்கான ஊக்கத்தொகையா இது வரைக்கும் 24,000 ரூபாய் வாங்கியிருக்கேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.